ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தெய்வ செய்தி போவதற்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய தெய்வ செய்தியை ஆவியானவரே என்ன பேச நீர் திட்டம் வைத்தீரோ அந்த வார்த்தையை அடியேன் நாவில் வைத்து நீர் பேசும்படியாக, நீர் வெளிப்படும்படியாக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியம் செயல்படாதபடி பாதுகாத்து கொள்ளும். இதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்ருதனோட வல்லமைகள் எல்லாவற்றையும் கடிந்து கட்டி நஸ்ரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற பரிசுத்தமுள்ள நாமம் மாத்திரம் மகிமை பெறட்டும். துதிகன மகிமை எல்லாம் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். யோவேல் எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசி காலங்களிலே, கடைசி நாட்களிலே நடக்க போகிற சம்பவங்களை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான்: இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகி அதிசயங்களை காட்டுவேன். ஆமேன். நம்முடைய தேவனுடைய பெயர் அதிசயமானவர், அதிசயங்களை செய்கிறவர், அதிசயம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த நாள் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி அக்கினியை குறித்து தான் நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். இதே வசனம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உயரே வானத்திலே அற்புதங்களையும் தாழே பூமியிலே இரத்தம், அக்கினி, புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். ஆமேன். அக்கினியை குறித்து சொல்லும் பொழுது குறிப்பாக 2 விதமான அக்கினி. ஒன்று பரலோகத்தின் அக்கினி, இன்னொன்று நரகத்தினுடைய அக்கினி. சாத்தானுக்குரியது, ஒன்று தேவனுக்குரியது. இந்த பரலோக அக்கினியை குறித்து தான் இந்த நாள் நாம் தியானிக்கிறோம். அதில் 2 காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது பட்சிக்கிற அக்கினி, இன்னொன்று நம்மை பாதுகாக்கிற அக்கினி. ஆமேன். 2 விதமான காரியங்கள் இது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது பொதுவாக எடுத்தால் 2, அந்த பரிசுத்த அக்கினி பரலோக அக்கினியில் எடுத்தாலும் 2 விதமான, ஒன்று பாதுகாக்கிற அக்கினி, இன்னொன்று பட்சிக்கிற அக்கினி. ஆமேன். இது பொதுவான காரியம். இதை மாத்திரம்தான் இன்றைக்கி நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்படி நம்மை தேவன் ஒரு அக்கினியாக தேவன் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அக்கினியில் என்னதான் அப்படி விசேஷம் இருக்கிறது, அதை குறித்து தான் நாம் இதனால் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறோம். அக்கினி அபிஷேகத்தை குறித்து யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிற வார்த்தை, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக பாதைகளை ஒழுங்குபடுத்தும்படி அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியாக யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்ட அக்கினியிலே போடப்படும். ஆமேன். ஆண்டவர் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். அதை தான் ஆண்டவர் சொல்ல, நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்ட அக்கினியிலே போடப்படும். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத கசப்பான காரியங்களோ ஏதாவது நம்ம இடத்துல இருந்தால் நம்ம பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. அது அக்கினி கடலை குறித்து தான் இந்த காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் அடுத்த வார்த்தை 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, மனம் திரும்புதலுக்கென்று நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் மனம் திரும்புவதற்கென்று அந்த கொடுக்கப்பட்ட ஒரு ஞானஸ்தானம். ஆனால் அவர் சொல்லுகிறார், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். ஆமென். அவர் பரிசுத்த ஆவியினாலும்
அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் ஒரு அக்கினி அபிஷேகம், நிறைய பேர் அக்கினி அபிஷேகம் இதுதான் என்று சொல்வார்கள். நமக்கு அப்படியே இதாயிடுச்சு, இதுதான் அக்கினி அபிஷேகம். அக்கினி அபிஷேகம் என்றால் என்ன? அது ஏன் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து வைத்திருக்கிறார்? அதை ஏன் கடைசி நாட்களிலே அதை கொடுப்பதற்காக தேவன் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், கடைசி நாட்களிலே நடக்க வேண்டிய ஊழியம் மிக பெரிய ஒரு ஊழியம், மிகப்பெரிய காரியங்கள் எல்லாம் இந்த கடைசி காலகட்டங்களில் தான், இந்த கிளைமேக்ஸில் தான் நடக்க வேண்டும். ஏனென்றால் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லும்போது ஆண்டவர் சொல்ல, ஒருவன் என்னை விசுவாசித்தால் நான் செய்கிற கிரியைகளும் செய்வான், அதற்கு மேலான கிரியைகளும் அவன் செய்ய வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களும் அதனை காட்டிலும் பெரிய அற்புதங்களும் இனி வரப்போகிற நாட்களில் தான் நடக்க வேண்டும். அதனால தேவன் இன்றைக்கு ஒரு பரிசுத்த அக்கினியை குறித்து இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். அக்கினி அபிஷேகம் பெற்ற மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த அபிஷேகத்தை குறித்து தான் ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார். ஏனென்றால் அபிஷேகம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் ஊழியத்தில் இன்னைக்கு நிற்கவும் முடியாது. இனி வருகின்ற நாட்களிலே ஆவியானவர் துணை இல்லாமல் ஊழியத்தை செய்வது மாத்திரமல்ல, உலகத்தில் வாழ்வதற்கே அவருடைய பலன் தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் வரும்பொழுது, அதுதான் சொல்ல, பரிசுத்த ஆவியான வரும்பொழுது நீங்கள் பலன் அடைகிறீர்கள். ஒருவேளை நம்ம ஒரு காலத்தில் நம்ம ஏதோ ஜெபித்தோம் வேண்டினோம் என்பது போல இருந்தது. ஆனால் இனி வர காலங்கள் அப்படியாப்பட்டதல்ல. அதனால தான் அந்த காலத்தை குறித்து சொல்லும்போது, அப்போஸ்தலர்கள் காலங்களிலே, ஆதி திருச்சபை உண்டான காலங்களிலே உண்டான வார்த்தை தான் இது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-3 முடிய அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஆமென். ஒரு அக்கினிமயமான ஒரு நாவு. பெந்தகோஸ்தே நாள், பெந்தகோஸ்தே என்றால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 50வது நாள். பெந்தகோஸ்தே என்பது 50வது நாள். அந்த நாளில் எல்லோரும் ஒரு இடத்துல காத்திருக்கிறார்கள். 40வது நாள் அவர் பரத்துக்கு ஏறிட உடனே நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்துட்டு போகிறார். அவங்க காத்திருந்த 50வது நாள் தான் ஒரு அபிஷேகம், அதாவது வானத்திலிருந்து ஒரு பலத்த காற்று அடித்தது. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் பிரிந்திருக்கிற அக்கினிமயமான நாவு இறங்கப்பட்டது. ஆமென். அக்கினியான அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதுக்காக அந்த ஊழியங்கள் மிகவும் வல்லமையாக இருந்தது. அதே போல தான் இனி வர நாட்களிலும் இனி வல்லமையான ஊழியங்களை தான் நாம் செய்ய போகிறோம். இந்த அக்கினிக்கு ஒரு தன்மை உண்டு. ஒன்று, இதை என்ன செய்யணும், யாராவது இந்த, அதாவது என்ன சொல், வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி போவான். ஆமென். அப்போ இந்த கல் மேலே மோதினாலும் கல்லுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த கல் ஒருவேளை எவன் மேலாவது விழுந்தா அவன் தான் நசுங்கி போவானது, கல் சேதாரம் அடையாது. இந்த அபிஷேகம் பெற்ற உடனே என்ன நடக்குது அப்படின்னா, தேவன் தன்னுடைய பிள்ளைகளை வல்லமையினால் நிரப்புகிறார். ஒருவேளை அவனை அழிக்க வேண்டும் என்று சொன்னாலோ இல்லை அழிந்து போக வேண்டும் என்று சொன்னாலோ என்ன நடக்குன்னா, ஒரு நாளும் அபிஷேகம் பெற்றவனை அழிந்து போகாதபடிக்கு இந்த அபிஷேகம் காத்து கொள்ளும். ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். ஆமென். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவளுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளால் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. கடைசி காலத்தில் வரப்போகிற 2 தீர்க்கதரிசிகளை குறித்து தான் இந்த பகுதி எழுதப்பட்டு இருக்கிறது. அவர்கள் வாயிலிருந்து அக்கினி
புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும். ஆமென். தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவி, தீர்க்க தரிசிகளுடைய வார்த்தைகள், அதான் ஆண்டவர் கடைசி நாட்களில் நடக்க போகிற சம்பவங்கள் எல்லாமே தீர்க்க தரிசனத்தை அடிப்படையாக கொண்டுதான் நடக்க போகிறது. சப்பனங்கள் ஆனாலும் சரி, தரிசனங்கள் ஆனாலும் சரி, வெளிப்பாடுகள் ஆனாலும் சரி, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் சரி, ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி கொடுத்த வாக்கு தத்தம் இந்த அபிஷேகத்தை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அபிஷேகம் என்பது ஒரு வல்லமையானதாக இருந்தது. இதுல சில காரியங்களை குறித்து பார்க்கும் பொழுது இந்த அபிஷேகம் பெற்ற மனிதர்கள் இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. நமக்கு தெரியும், சிம்சோன் என்ற ஒரு மனிதனை குறித்து தான் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிறார். சிம்சோன் பிறப்பதற்கு முன்பதாகவே ஒரு காரியம், அவருடைய தாய் தகப்பனாகிய மனோவாவும் அவருடைய மனைவியும் தேவ சமூகத்தில், ஆண்டவரே நீர் கொடுக்க போகிற குழந்தையை நாங்கள் எப்படி வளர்த்த வேண்டும் என்று சொல்லி அவங்க அநேக காரியங்களை அவரிடத்தில் கேட்கிறார். அவர்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்கப்படும். அந்த பிள்ளை இஸ்ரவேலை ரட்சிக்கிற இரட்சகராக வரப்போறார். அவர்தான் பெலிஸ்தருக்கு எல்லாவற்றுக்கும் உங்களை விலக்கி பாதுகாப்பார் என்று சொல்லி அந்த தூதன் அவரோட சொல்லும் பொழுது அவர்கள் கர்வாலி மரத்தில் கீழே காத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18-20 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அதற்கு கர்த்தருடைய தூதரானவர், என் நாமம் என்ன என்று கேட்க வேண்டியதென்ன, அது அதிசயம். மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டு இருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகம் குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் கேட்ட உடனே தேவனுக்கு நாங்கள் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கும் பொழுது, அந்த பலியை கொண்டு செலுத்தும் பொழுது ஒரு அக்கினி பட்சித்தது. நாம் கொடுக்கிற காணிக்கை தேவன் எப்படி அங்கீகரிக்கிறார், அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். தேவனுக்கு அந்த காணிக்கை குறித்தல்ல, நம் உள்ளத்தை தான் அதை கொடுக்கிறோம். முதலாவது உங்களை எனக்கு தாருங்கள், அதற்கு பிற்பாடு தான் அந்த காணிக்கை குறித்து சொன்னார். அவர்கள் தங்கள் விருப்பத்தினாலே ஒரு காணிக்கை கொண்டு வைக்கிறார்கள். ஆண்டவரே உங்களுடைய நாமம் என்ன, உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்கும் பொழுதே, என்னுடைய நாமம் அதிசயம், நான் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர், உங்களோட வாழ்க்கையிலும் உங்களோட குடும்ப வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்கிறவர், நான் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ தேவன் அந்த அக்கினியை பார்த்தது மேலே எழும்பி போகிறது, அந்த பலிபீடத்திலிருந்து அக்கினி எழும்பி போகிறதை இவர்கள் பார்க்கிறார்கள். ஆமேன். அந்த குழந்தை பிறந்து அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார்கள். ஒரு நாள் அவன் தெலிலாளுடைய வீட்டில் இருக்கும் பொழுது, உன்னுடைய பலன் எங்கே இருக்கிறது என்று சொல்லி தொடர்ந்து அவர் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு புதிய கயிறுகளால் என்னை கட்டினா என்னை யாரும் அதற்கு பிற்பாடு என் பலன் இருக்காது என்று சொல்லும் பொழுது, அதே போல ஒரு புதிய கயிறை ஒன்றை அவர்கள் கட்டினார்கள். கட்டி விட்டுட்டு, சிம்சோனை எழுந்திரு, பெலிஸ்தர் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, அது நெருப்பில் பட்ட கயிறு எப்படி அருந்து போகுமோ அதே போல அருந்து போனது. அப்படியாப்பட்ட அபிஷேகம் தான், அதுதான் அவருக்கு கொடுத்த அபிஷேகம். அவர் எழுந்து போனார், ஆனால் அது வேற. ஆனால் அவருக்குள்ளாக இருந்த அபிஷேகத்தை அவன் உணராது இருந்தான். ஒரு மனிதனை தேவன் எதற்காக அழைத்தார், அபிஷேகித்தார் என்பதை அவன் அறியாமலும் உணர்வில்லாமலும் இருக்கும் பொழுது தன்னுடைய பலன் இழந்து போகிறான். ஆனால் அவனுக்குள்ள வைத்த அபிஷேகம் மிகப்பெரிய அபிஷேகம். ஒரு பச்சை தாடை எலும்பை வைத்து 1000 பேரை கொன்று போடும்படிக்கு அவனுக்குள்ளாக இருந்த அபிஷேகம், அவன் அதை உதாசீனப்படுத்துறான். நான் எப்பவுமே ஒரு காரியம், தேவன் நமக்கு கொடுக்கிறது அபிஷேகம், ஒரு வல்லமைகள், ஒரு வரங்கள், தாளந்துகள் எல்லாம் விசேஷித்த விதமானது. அதை தேவன் நம்ம யாருக்கு கூட அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தான் அதை கொடுக்கிறார். ஒரு வல்லமையானாலும் சரி, வரங்களானாலும் சரி, அதே போல கிருபையானாலும் சரி, அதை உணராமலே இருப்பார்கள். சிலருக்கு ஒரு புரியாது, பரிசுத்த ஆவியானவர் என்ன அந்நிய பாஷையில் பேசுறதுனால என்ன பிரயோஜனம், பல பாஷையில் என்ன தெரியுதா புரியுதா, அதை குறித்து பல காரியங்கள், சில ரகசியங்களை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தேவனோட ரகசியம் பேசும்போது மனிதனுக்கு அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனிதனுக்கு எதை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரோ அந்த வார்த்தை சொல்லும் பொழுதுதான், அந்த வார்த்தைக்கு தேவன் சொல்லும் பொழுது சொல்ல வேண்டும். அதுதான் நம்மளுடைய வேலை. எந்த இடத்துல எதை பேச வேண்டும் என்று தேவன் நமக்கு எதை குறித்தாரோ அதை தான் நாம் பேச வேண்டும். அநேக வருடங்களுக்கு முன்பதாக ஆரம்பத்தில் நான்
ஊழியம் செய்து கொண்ட வந்த காலங்களிலே குறிப்பிட்ட பகுதிக்கு, வெள்ளூர் என்ற பகுதிக்கு என்னை ஊழியத்துக்கு அழைத்திருந்தார்கள். அங்கே ஒரு வீட்டுக்கு என்ன போகும்போது ஒரு 9வது படிக்கிற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்குள்ளாக ஒரு விதமான போராட்ட அந்த ஸ்பிரிட், ஒரு ஆவி அதை பிள்ளை ஆட்கொள்ளுகிறது. தனிமையாக நிற்கிறாள், போய் மரங்கள்கிட்ட பேசுகிறார். எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அந்த பிள்ளையோட ஏதாவது ஒன்று பேசுனா எங்களை முறைக்கிறா, பார்க்குற விதமே வித்தியாசமாக இருக்கிறது என்று சொல்லி என்னை ஜெபத்துக்கு அழைத்திருந்தாங்க. நானும் அங்கே போயிருந்தேன். அங்கே போய் எல்லோரும் ஜெபம் செய்து விட்டு என்னை ஒரு அறையில் தங்க வைத்திருந்தார், ஒரு லாட்ஜில். அதற்கு பிற்பாடு 11:30 மணி இருக்கும். திடீரென்று அவர்களை அழைத்தார்கள். பிரதர், நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த பிள்ளைக்குள்ளாக இருக்கிற ஆவி ஒரே சத்தம் போட்டு கதற ஆரம்பித்தது. அவருடைய மகள், இறந்து போன மூத்த மகள் பேர் போலவே பேசிக்கொண்டு இருக்கிறது என்று சொல்லி அந்த வீட்டுக்கு என்னை அழைத்தார்கள். மறுபடியும் ஒரு வண்டியை வைத்து அழைத்தார்கள். நான் அவர் வீட்டுக்கு போனேன். போகும்போது பார்த்தா அந்த பிள்ளை பேசிக்கொண்டு இருக்கிறது. அவங்க அப்பாவோட என்ன பேசுதுன்னா, மூத்த மகன் ஒன்று இறந்து போய்விட்டால் அந்த பேச்சை போலவே பேசிக்கொண்டு இருக்கிறது. அப்போது அதை பேசிக்கொண்டு இருக்கும்போது நான் அந்த அறைக்குள்ளாக நான் போனேன். போன உடனே அதற்குள்ளாக இருந்த ஆவி பயங்கர சத்தம் போட்டது, பயங்கரமாய் கத்தியது. உன்னை இங்கே வர விடாமல் நான் பார்த்தேன், எப்படியெல்லாம் தடுத்தேன், உன்னோட ஃபோனெல்லாம் கெடுத்தேன், ஆனாலும் அதை மீறி நீ வந்துட்டே என்று சொல்லி குரல் மாறினோன்னே அவர் தகப்பனார் பயந்துட்டார். அது வரைக்கும் பேசிக்கொண்டிருந்த ஸ்பிரிட், பிசாசு எப்போதுமே நடிப்பான். அவனை போல நடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அவன் நல்லவனை போலவே நடிப்பான். ஆமென். அதுதான் நாங்கள் பிசாசோட தந்திரம். அவரோட பிள்ளை போலவே நிறைய சொல்லுவார்கள், இறந்தவர்கள் வந்திருக்கிறாங்க, இறந்து போனவர்கள் தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், தெளிவாக நான் அதை சொல்லுகிறேன். ஒரு மனிதன் பூமியிலே வாழ்ந்து இறந்து போனால் அவனுக்கும் மனிதர்களுக்கும் நம்மோடு கூட இருக்கிற உறவுகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அந்த மனிதரும் பூமியில் இருக்கிற மனிதனோடு பேச முடியும், நாம் அவரோடு பேச முடியாது, அவரும் நம்மோடு கூட பேச முடியும், எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும். அதனால தான் இந்த திருமண வாழ்க்கையில் கூட சொல்லுவார்கள், மரணம் பிரிக்கிற வரைக்கும் அது வரைக்கும் தான் அந்த உடன்படிக்கை நிற்கும். மரணம் வந்தவுடன் அந்த உடன்படிக்கை உடைந்து போயிடும், யாரும் பேச முடியாது. அநேகர் சொல்லுவாங்க செத்து போன ஆவி என்று சொல்லி, அலைந்து திரிகிறது. அந்த ஆவி அலையவும் தெரியாது, திரியவும் செய்யாது. ஏனென்றால் அது ஏமாற்றுகிறது. ஆனால் யாரை போல வேணாலும் பேச முடியும். அப்படி ஒருவேளை அந்த செத்து போடல் பேசினா இன்றைக்கி எத்தனையோ கொலைகேஸ் கண்டுபிடித்திருப்பார்கள். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி யார் சொன்னாலும் அதை நம்பவும் வேண்டாம். ஏனென்றால் நாங்கள் ஆரம்ப நாட்களிலே ஆண்டவரோட ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக எங்கள் குடும்ப பாரம்பரியத்தில் இந்த மாதிரி பிசாசுகளை துரத்தி கொடுத்தோம். அப்பொழுதெல்லாம் இந்த காரியம் அறிந்ததுனால தான் நான் இவ்வளோ தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைக்குள்ளாக இருந்த ஆவி அலைகழிக்க ஆரம்பித்தது. நான் அவன்கிட்ட சொன்னேன், இந்த பிள்ளையை ஒன்றும் செய்ய வேண்டாம், விட்டுடுங்க, நாம் எல்லோரும் பாடலான்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் பாட்டு புக்கு எடுத்து நாங்கள் பாடி தேவனை துதிக்க ஆரம்பித்தோம், தேவனை ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தோம். அந்த பிள்ளைக்குள்ளே இருந்து ஆவி கத்து, ஐயோ எரியுதே எரியுதே எரியுதே, பற்றி எரிகிறதே என்று சொல்லி கத்து, ஒரே சத்தம். அது சொல்லுது, நான் வேதனைப்படுறேன் இந்நெருப்பில், நீங்களாம் சந்தோஷமாக பாடுறீங்களா, என்னை விரட்டு நான் போகிறேன், என்னை துரத்திட்டு நான் போகிறேன் என்று சொல்லி அந்த பிள்ளைக்குள்ளாக இருந்த ஆவி பேச ஆரம்பித்தது. ஆவியான என்னோடு கூட சொல்ல ஆரம்பித்தார், இப்பொழுது அதை விரட்டு, அது போயிருந்தார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீ அந்த பிள்ளை விட்டு விலகு என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தை சொன்ன பொத்துன்னு அந்த கீழே விழுந்துருச்சு. ஒரு அரை மணி நேரம் அந்த பிள்ளை மயங்கின நிலைமையை போல இருந்தது. தூக்கி அவங்க அப்பா சோஃபாவில் படுக்க வைத்திருந்தார். அதற்கு பிற்பாடு அந்த பிள்ளைக்கு எழுந்து தண்ணீர் கொடுத்து டீ கொடுத்து அதற்கு ஜெபம் பண்ணிவிட்டு வந்தேன். அந்த பிள்ளை அதற்கு பிற்பாடு அந்த ஆவி அந்த பிள்ளை தொடவே இல்லை. அது நன்றாக படித்து முடித்து ஒரு திருமணமும் முடிந்து விட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த ஆவியானவர், நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அதை பட்சிக்கிற அக்கினியாய் மாற்றிவிட்டார். தேவனுடைய வல்லமை இறங்கும் பொழுது, தேவனுடைய அபிஷேகம் இறங்கும் பொழுது சத்துரு அந்த இடத்துல நிற்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சிம்சோனுக்குள்ளாக தனக்குள்ள இருந்த ஆவியானவருடைய பலன் அவனுக்கு தெரியல, தனக்குள்ள இருந்த அக்கினி அபிஷேகம் தெரியல. அந்த கயிறு அப்படியே பட்டு பட்டு என்று அருந்து போனதை அவன் உணராது இருந்தான். அதான் பிரச்சனை. இப்போ எனக்குள்ள இருக்க பலன் எனக்கு தெரியல, நான் யாருன்னு எனக்கு புரியல, எதற்காக இந்த பூமியில வந்திருக்கேன் எனக்கு தெரியல. இந்த மாதிரி வந்த அறியாததுனால தான் நம்ம அநேக காரியங்களை இழந்து போகிறோம். இந்த அக்கினிக்கு ஒரு அபிஷேகத்துக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. இந்த அக்கினி யார் வருகிறதோ அவங்களை தன் பக்கம் இழுத்துக்கொள்ளும். இந்த அக்கினி ஒன்றாகாது.
ஆனால் அதை தன் பக்கம் இழுத்துக்கொள்ளும், இல்லை என்றால் அவளை பஸ்மமாக்கி போட்டுவிடும். பாருங்க, நமக்கு பவுல் குறி தெரியும். அவர் சவுலாக இருந்த பொழுது இயேசு கிறிஸ்துவை வணங்கலை கொலை செய்ய தான் போனார். ஆனால் என்ன செய்தார்? இயேசு என்ற பெயரை அழிக்க வேண்டும், அவரை வணங்கலாம் தேவ தூசர் சொல்லும்படி போனவர், இந்த அக்கினி வந்த உடனே, அந்த வெளிச்சம் வந்த உடனே அவன் இயேசுவை அறிந்து கொள்ளும்படி அவன் இயேசுவை குறித்து அவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். பவுலாக மாறிவிட்டார். ஆமென். அவர் மாறினது மாத்திரமல்ல, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அதுவரைக்கும் அவருடைய கண்கள் அதே பைபிள் தான் படித்து வந்தார், இதே வேத பாட பரிசேயரை படித்தவர் தான். அந்த கண்கள் திறக்கப்பட்டது, அதிலிருந்து செதில்கள் போல விழுந்தது. அது கண் திறந்த உடனே அவர் பார்க்கிறார், இயேசுவை குறித்து என் வேதம் எழுதியிருக்கிற பகுதியில் அவருடைய கண்கள் காண ஆரம்பித்தது. ஐயோ, இத்தனை நாட்களும் இதே வேத வசனத்தை நான் வாசித்தேன், படித்தேன், ஆனால் இந்த இயேசுவே இரட்சகர், மீட்பர், மேசியா என்று அவன் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். இதுதான் அந்த அக்கினி அபிஷேகத்தோட வல்லமை. கண்கள் திறக்கப்படும், தேவ வல்லமை இறங்கும், நம்மை அந்த மனிதனை இழுத்துக்கொள்ளும். நமக்கு தெரியும், அநேக இடங்களில் நான் ஊழியத்தில் பார்த்திருக்கிறேன், எதையாவது ஒரு மனிதர் அழிக்க வேண்டும் என்று சொல்லி வந்தா கூட அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அப்படியே மாறிவிடுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதர் இருந்தார், எனக்கு தெரிந்தவர். அவர் ஆண்டவரை அறியாதவர் தான், அவர் கிறிஸ்துவ விரோதமான காரியம் தான். நானும் ஒரு நாள் வந்தார் ஜெபத்துக்கு, ஒரு குடும்பத்தை கூட்டுவது என்னை வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று சொல்லி தான் வந்தார். கர்த்தர் அவருக்கு முன்பதாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அன்றிலிருந்து அவர் அநேகருக்கு ஆண்டவரை கூட்டிக் கொண்டு வருகிற ஒரு வேலைக்காரராய் மாறிவிட்டார், ஒரு ஊழியக்காரனை போல மாறிவிட்டார். அநேக பிசாசுகளை துரத்துறதுல அவர் கூட்டு போவார் அநேக இடங்களுக்கு. ஏனென்றால் அவருக்கு தெரிந்திருது, இயேசுதான் மெய்யான ஆண்டவர் என்பதை அவர் அறிந்து கொள்ளும்படி தேவன் அவருடைய இருதயத்தை திறந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு சம்பவத்தை கூட நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 36 38 முடிய வசனங்கள். அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது, வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். பாகால்களுக்கு வணங்குகிற அந்த பிள்ளைகளுக்கு முன்பதாக எசபேலுடைய ஜனங்கள், அந்த விக்கிர ஆராதனை செய்கிற அந்த ஜனங்கள் பாகாலே தெய்வம் என்று சொன்னவர்கள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கூப்பிட்டும் அந்த தெய்வம் பதில் கொடுக்கவில்லை. அக்கினினால் பதில் கொடுக்கிற தெய்வமே தெய்வம் என்று சொல்லி சவால் விட்டு எலியா என்ற ஒரு தேவ மனுஷன், பரிசுத்த ஆவிலே நிரம்பின மனுஷன், தீர்க்கதரிசியாய் இருந்தார். அவர் தேவ வசனத்தின்படி ஒரு பலிபீடத்தை வைத்து அதில் பலியை வைத்து ஆண்டவருக்கு சொல்றார், ஒரே வார்த்தை தான், என்னை கேட்டருளும் என்று சொன்ன உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது, அதை அப்படியே பட்சித்து நக்கி போட்டது. எல்லோரும் சொன்னார்கள், கர்த்தரே தெய்வம் என்று வணங்கும்படிக்கு சவால் விடுகிற காரியம், சவால் விட்டு கர்த்தரை நிரூபிக்கக்கூடிய ஒரு ஊழியம், நிரூபிக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால்தான் எலியாவோட ஊழியம் அவ்வளவு வல்லமையா இருந்தது. தேவன் அந்த மனிதரை, அந்த தீர்க்கதரிசியை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். அவர் அக்கினி ரதத்திலே ஏறி போகிற அளவுக்கு, அல்லேலூயா, இந்த அபிஷேகம் அக்கினி ரதத்தின் மேல் கொண்டு செல்லுகிறதாய் இருக்கிறது. இஸ்ரவேலுக்கு அக்கினி ரதமும் குதிரையுமாய் இருந்தவர், பாதுகாப்பாய் இருந்தவர், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பாதுகாப்பு. தேவன் பயன்படுத்துகிற விதம், ஒரு தீர்க்கதரிசிக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் மனிதனோடு சொல்லுவார், மோசையோடு நான் பேசுறதை போல யாருடன் நான் பேசவில்லை, மற்றோடு கூட தரிசனத்தின் மூலம் சொப்பட மூலமாக நான் பேசுவேன், ஆனால் மோசையோட மாத்திரம் நான் முகமுகமாய் நான் பேசி இருக்கிறேன் என்று சொல்றார். மோசையை போல தேவன் ஒரு தீர்க்கதரிசி யாருமே அனுப்பவே இல்லை என்று சொல்லி வேதத்தில் நமக்கு காட்டப்பட்டு இருக்கிறது. இப்படியாப்பட்ட மோசைக்கே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஒரு நாள் என்னன்னு கேட்டா, ஒரு நாள் அவரோடு கூட இந்த லேவி கோத்திரத்தில் இருந்தவர்கள், அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்ல, கோராகு
நாத்தான் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு, இவர்களெல்லாம் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், ஆரோனுடைய பிள்ளைகளை மாத்திரம் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள், அவர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், தேவன் அப்படி செய்யவில்லை, எங்களையும் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு 250 பேர் இப்படியாகப்பட்ட காரியத்தை செய்தார்கள். அவர்கள் செய்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு முன்பதாக தேவன் யாரை அழைக்கிறார், யாரை தெரிந்து கொள்கிறார் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திலே மோசே இருந்ததினால் அவர் சொன்னார், நீங்கள் அக்கினியை எடுத்துக்கொண்டு வாருங்கள், தேவ சமூகத்துக்கு எடுத்துக்கொண்டு வாருங்கள், நாங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறோம், தேவன் அதை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி அந்த காரியத்தை சொல்லுகிறார். இந்த 250 பேரும் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான். இவர்கள் 250 பேரும் தங்கள் தூப கலசங்களிலே அக்கினியை எடுத்துக்கொண்டு, அந்நிய அக்கினியை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் துணிகரமாய் வந்தார்கள். அவர்கள் வந்தவுடனே அக்கினி அவர்களை பட்சித்தது. அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னன்னா, அந்த பூமி பிளந்து அவளை அப்படியே மூடிக்கொண்டது, அவளை விட்டு விலகி போனது. எல்லோருக்கும் ஒரு பயம் உண்டானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 35 சொல்லும் பொழுது, கர்த்தருடைய அக்கினி சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. பாருங்க, பரிசுத்த அக்கினி, அந்நிய அக்கினியை கொண்டு வந்த அந்த மனிதர்கள் 250 பேரையும் பட்சித்து போட்டது. இது ஒன்று பட்சிக்கும், இல்லைன்னா ரட்சிக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமை உண்டாவதா. இந்த ஜனங்களுக்கு அதற்கு பிற்பாடு பயந்து நடுங்க ஆரம்பித்தார்கள், ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் இந்த அக்கினி என்பது ஒன்று அவர்களை நம் பக்கம் இழுத்து விடும், ஆனால் அக்கினிக்கு ஒரு சேதமும் வராது. இந்த அபிஷேகம் தான் இனி கடைசி நாட்களிலே தேவன் வெளிப்படுத்த போகிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த பரிசுத்த அக்கினி அபிஷேகத்தை இன்றைக்கு தேவன் ஊற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் இந்த அக்கினி அவர்களை உங்கள் பக்கம் இழுத்துக்கொள்ளும். எதிராய் வருகிறவர்களையும் தேவன் நம் பக்கம் மாற்றி விடுவார். நாங்கள் ஒரு ஊழியத்தில் போகும்பொழுது ஒரு காரியம் நடந்தது. ஒரு குறிப்பிட்ட மனிதர் ஒரு வில்லேஜ் மினிஸ்ட்ரியில் அந்த தோப்பில் எங்களுக்கு ஜெபம் நடந்தது. அதுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது ஒருத்தர் அந்த இடத்துல கொஞ்சம் விரோதமான இருந்தார். அங்கே வேற ஒரு கிரியை நடந்து கொண்டது. அந்த பாஸ்டரை கூப்பிட்டு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கூப்பிட்டு வந்தார். நான் 2வது நாள் வேண்டாம் 3ஆம் நாள் கூப்பிட்டு வாருங்கள் என்று சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 20 அடி பக்கத்தில் அவங்க வரிசையில் நின்றுருந்தாங்க. அப்போ அங்கேருந்து கூப்பிட்டு பாஸ்டர் சொன்னார், அதோ அங்கே 2வது நிற்கிறாங்களா அவங்க தான் என்று சொன்னார். நான் யார் என்று அவளை பார்த்தேன். அவ்வளவுதான். அவங்க ஒரு 20 அடி தூக்கி பின்னால் வீசப்பட்டது. ஆரம்ப நாட்டில் இதை பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஆண்டவர் இவ்வளோ வல்லமையான காரியங்களை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் உங்கள் மத்தியில் நிரப்ப போகிறார். இந்த அக்கினி அபிஷேகம், இந்த அக்கினி அபிஷேகத்தை தான் தேவன் கொடுக்க போகிறார். இந்த அக்கினி அபிஷேகம் நம்மை பாவம் செய்ய விடாது, பாவத்தோடு வருகிறவனையும் பரிசுத்தமாக்கும். இதுதான் இந்த அக்கினி. நம்மை பலப்படுத்தும். அது எந்த இடத்துல போனாலும் அக்கினியோட தன்மை தான் அவர்கள் மேல் ஏறுமே தவிர அந்த பாவம் நம்மை மேற்கொள்ளாது. பரிசுத்தமாய் வாழும், பரிசுத்தப்படுத்தும். இந்த அக்கினி அபிஷேகத்தை இன்றைக்கு தேவன் ஊற்றவிருக்கிறார். நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்று இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அக்கினியாய் அபிஷேகத்தால் நிரப்பி பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்குள்ளாக மறைத்து கொள்ளும். சத்துருடைய எல்லா போராட்டங்களுக்கும் பிள்ளைகளை விலக்கி வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் இயேசு இரட்சகருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி கால அபிஷேகம் அக்கினியாய் இறங்கட்டும் ஆண்டவரே. யோவான் ஸ்நானகன் சொன்னது போல பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் அபிஷேகம் பண்ணுவார் என்று சொன்னீரே. தேவ வல்லமை இறங்கட்டும். தீபா லோத நெய்யாந்தோரபா ಮೇನೆಕ ದೂಗನ ದಸ ಪ್ರಬುಧನಾತಿ ಓಲಿಬಿ ಲೀಬಾಂದ ಲೋಗೋ ದೂಗನಿ மௌன கராக்கி அக்கினியாய் நிரப்பட்டும் ஆண்டவரே. பாவம் செய்யக்கூடாதபடிக்கு, பாவம் செய்யாதபடிக்கு பாதுகாக்கிற அக்கினியாயும் பாவம் அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். சத்துருடைய கிரியைகள் ஒழிக்கப்படட்டும் ஆண்டவர். பலவீனங்கள் நீங்க படட்டும். தேவ வல்லமை நிரம்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவ கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் காத்து நீர் வழி நடத்தும். சகல துதியும் சகல கணமும் சகல மகிமையும் இயேசுவே உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.